உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குது? சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் 4 கிரகங்கள் இருக்குது. சனி பகவான் இருக்கிறாங்க, சனி பகவானோடு செவ்வாய் இருக்கிறாங்க, செவ்வாயோடு சூரியன் இருக்கிறாங்க. இந்த 3 கிரகத்தோடு புதன் பகவானும் சேர்ந்து 4 கிரகங்கள் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல, குரு பகவான் 11ஆம் இடத்துல, ராகு பகவான் 7ஆம் இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகப்பட்டது ஃபர்ஸ்ட் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க தேவையில்லாத முடிவெடுத்து தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆளாகி ஒரு நல்ல ஒரு சுப்பீரியாரிட்டி ஒரு பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதுவுமே இன்னைக்கு நாளைக்கு இப்படிங்கிற அளவுக்கு நடந்துட்டு இருக்குது. அப்போ எல்லாமே இவங்களை சுத்தி ஒரு திருப்தியே இல்லை. மனைவியும் சரியில்லை, மக்களும் சரியில்லை, கணவரும் சரியில்லை, இப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அப்போ இதுல இருந்து ஏதாவது ரூபத்துல ஒரு விடுதலை கிடைக்குமா, நம்ம ஏதாவது ரூபத்துல இந்த பிரச்சனைகளை எல்லாம் சக்சஸ் பண்ணி முன்னுக்கு வருவோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் தான் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வைக்கிறது. அப்ப இதுக்கு ஒரே ஒரு உங்களுக்கு வழி என்ன அப்படின்னா, குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். மற்ற கிரகங்கள் ஆகப்பட்டது 8ஆம் இடத்துல இருந்து 4 கிரகங்களும் அஷ்டமமாகி நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இல்லை. அப்போ உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல மீனத்துல தான் இருப்பார். எப்பவுமே அது 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அப்போ தன்னுடைய ராசிநாதன் மறையும் போது தனக்கு பார்த்தீங்கன்னா உயரிய எண்ணங்கள் வராது. ரொம்பவுமே கீழ்த்தரமான எண்ணங்கள். நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சிருவோம். எந்த வழியில போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுல போய்த்தான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். இது எல்லாமே நல்லா இல்லை. அப்போ சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது ஏப்ரல் 14 வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்ல விஷயம். செவ்வாய் சரியில்லை, புதன் சரியில்லை, சூரியன் சரியில்லை, சனியும் சரியில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்களிடத்துல பேசுறத 100க்கு 90% குறைச்சிக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி முடிவெடுக்கணும். தொழிலை பத்தியோ, குடும்பத்தை பத்தியோ, ஏதாவது வேலையிலையோ நீங்க ஏதாவது முடிவெடுக்கணும். அப்போ உங்களுக்கு மேல உள்ள உங்களுக்கு பார்த்து நல்ல நெருங்கிய நண்பர்கள், இல்லை உங்களுக்கு மேலே உள்ள ஆசான், உங்களுக்குன்னு குரு யாராக இருந்தால் அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு முடிவு எடுப்பது என்பது உங்களுக்கு நல்ல விஷயம். அதே சமயத்தில் இந்த மாதத்தில் ஏதாவது பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கலாம், இல்லை ஏதாவது ரூபத்தில் இந்த மாதத்தில் நம்ம வேலையை மாற்றலாம், இல்லை இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலை வேண்டான்னு பேப்பர் போடலாம். இப்படி யாராவது நினைச்சிங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. இந்த மாதத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அடுத்த மாதத்தில் உங்களுக்கு அந்த கிரகங்கள் ஆகப்பட்டது பிரியும், அப்ப பார்த்துக்கலாம். அது போக இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜூன் 2ஆம் தேதி வருது. அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது.
அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்ல விஷயம். இப்போ அது போக வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது பகவான், இந்த கேது பகவான் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு தெய்வத்துடைய வழிபாடுகளை அதிகமாக கொடுப்பார். அதிகமாக விநாயகரை கும்பிடணும். திங்கட்கிழமை நாளில் நீங்கள் விநாயகருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அருகம்புல் வச்சு கும்பிட்டு வர்றது நல்ல விஷயம். சூரிய நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்போ வந்து அந்த கேது உங்க ராசியிலேயே இருந்து உங்களுடைய வாழ்க்கையை குழப்பமடைய செய்வார். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பிரிஞ்சு போகக்கூடிய கண்டிஷனுக்கு வந்திருக்குது. ஒரு சிலர் பிரிஞ்சும் போயிருக்கிறாங்க. இது நம்மகிட்ட நிறைய ஜாதகங்கள் வந்திருக்குது. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாண்ட ஜெர்மன்ல இருந்து ஒரு ஜாதகம் வந்துச்சு. இந்த சமயத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அமைதியை காக்கவில்லை என்றால் கண்டிப்பாக குடும்பம் ஏதாவது ரூபத்துல பிரிவதற்குண்டான சூழ்நிலை இருக்குன்னு சொன்னேன். நேத்து ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரியே ஆயிப்போச்சுங்க ஐயா. இப்போ கணவனும் மனைவியும் நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறாரு. நாம் என்ன சொல்றது? இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்ல விஷயம். அதுபோக உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு. அந்த ராகு பகவானை குரு பார்த்ததுனால நீங்க தப்பிச்சீங்க. அந்த குருவுடைய பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் அதுவும் சோதனை தான், அதுவும் வேதனை தான், அதுவும் தொழில் ரூபத்தில் பாதிக்கப்படும். நீங்க இடத்துல பொண்ணு பார்த்தாலும் பாதிக்கப்படும், ஒரு மாப்பிள்ளை பார்த்தாலும் பாதிக்கப்படும். அப்ப இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதில் வந்து 60% படிச்சுட்டு இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம எழுதிக்கலாம், பாஸ் பண்ணிடலாம், குறிப்பிட்ட மார்க் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அது இந்த பீரியடில் அப்படி நீங்கள் நினைச்ச மாதிரியா நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை 90% ப்ரிப்பேர் பண்ணினால் மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணின அந்த ஆன்சரை எழுத முடியும். சிலருக்கு வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த எக்ஸாம் எழுதும்போது பாதி ஞாபகம் வரும், பாதி ஞாபகம் வராது. ஏன்னா அந்த சென்ட்ரல் இருக்கிறது ஞாபகம் வரும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஞாபகம் வராது, லாஸ்ட்ல இருக்கிறது ஞாபகம் வராது. இது மாதிரி வந்து இப்போ மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் 1 மணி நேரம் சேர்த்து படிங்க. கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. நம்ம எப்படியும் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோட இதை அட்டன் பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. அதுபோக அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய ஆபத்துகள், பெரிய சிக்கல்கள், பெரிய வம்பு வழக்குகள், ஸ்டேஷன், கோர்ட்டு, கச்சேரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா ஒரு சிலர் போகக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். இன்னொரு சிலர் ஆகப்பட்டது தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தைரியமா இருங்க. அது போக சிம்மராசிக்காரங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிபி சம்பந்தப்பட்டது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் டாக்டர்கிட்ட பார்த்து அதுலேருந்து ரெக்கவர் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போய்விடும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. இந்த குரு பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, ஒன்றும் கவலை இல்லை. கொஞ்சம் நிதானமாக இப்போ போயிட்டு இருக்கிறது நல்ல விஷயம். வேலையில் டென்ஷன் இருக்கும், வேலையில் பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குழி பறிப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வரும். இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்து தான் ஆக வேண்டும். இதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம். இந்த நீங்க அனுபவத்தை கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது வரக்கூடிய பீரியடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தைரியமாக இருங்க. நீங்க சாதிப்பீர்கள். நீங்க கீழே விழமாட்டீங்க. நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. நேயர்களே, உங்களுடைய
நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்யணும், இப்போ கல்யாணம் பண்ணணும், இல்லை குடும்ப ரீதியான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் ஏன் தீர மாட்டேங்குது, இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். விருப்பம் இருப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. அது போக நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க. அதையுமே நான் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.